நிறைய பேருக்கு இப்ப நடந்துட்டு இருக்க இந்த ஈரான் இஸ்ரேலோட வாரோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். சோ அவங்களுக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். இந்த வார் நேத்துக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆன வார் கிடையாது. கிட்டத்தட்ட 2002ல வந்து ஸ்டார்ட் ஆன ஒரு வார். அதுக்கு முன்னாடியே ஈரான் அண்ட் இஸ்ரேலுக்கு வந்து ஆகாதுதான். ஆனா 2002ல தான் அவங்களுக்குள்ள இந்த அணு ஆயுதம் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2002க்கு அப்புறம் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான ப்ராசஸ்ல இறங்கினதாகவும் அதனால தன்னோட நாட்டுக்கு சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஈரான் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கு. இஸ்ரேல் வந்து ஈரான் மேல இந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 90% ஆஃப் யுரேனியம் வந்து செறிவூட்டப்படும். அப்பதான் அணு ஆயுதம் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஈரான் வந்து 2025 அண்ட் 26ல கிட்டத்தட்ட 60% நெருங்கினதா இஸ்ரேல் குற்றச்சாட்டு வச்சிருக்கு. இதுக்கு அமெரிக்காவும் கை கொடுக்கும். இது ரிலேட்டடா நிறைய பேச்சுவார்த்தைகள் ஈரான் அண்ட் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அடிக்கடி பேச்சுவார்த்தைகளும் மீட்டிங்ஸும் நிறைய போயிருக்கு. ஆனா ஈரான் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. நாங்க யுரேனியம் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணல, மின்சாரத்துக்கும் மெடிக்கல் ரிலேட்டடான ஒர்க்குக்கும் தான் நாங்க யுரேனியம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இஸ்ரேல் இந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சுட்டே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல தான் இஸ்ரேல் பிப்ரவரி மந்த்லயும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. ஆனா ஈரான் அகைன் வழக்கம் போல மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதனாலதான் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா ஈரான்ல இருக்கிற ஆயுதங்கள் தயாரிக்கிற இடங்களை முதல்ல குறி வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க. ஈரான் நடந்த இந்த அட்டாக்னால சுப்ரீம் லீடரா இருந்த அலி கமனி இறந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, நிறைய முக்கியமான படைத்தளபதிகளும் இறந்து போனதா சொல்லப்படுது. இதனால ஈரான் கொந்தளிச்சு போய் இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கே இடம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா வாருதா அப்படின்னு சொல்லிட்டு போர்ல இறங்கிருக்கதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, மொத்த கண்ட்ரீஸ்க்கும் சவால் விட விதமா ஈரான் ஸ்டைட் ஆஃப் ஹார்முஸை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உலகத்தோட பெரும்பாலான கச்சா எண்ணெய்கள்லாம் அந்த வழியா தான் வரும், அந்த வழியா தான் போகும். அதை லாக் பண்ணி வச்சதுனால எண்ணெய்கள் எதுவுமே வந்து இந்த பக்கம் வரவும் இல்லை, அந்த பக்கம் போகவும் இல்லை. இதனால இப்ப இருக்கிற எண்ணெய் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணணும். இதனாலதான் நமக்கு பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே ஏறும். இப்ப நடந்துட்டு இருக்க போரோட மெயின் ரீசன் இந்த அணு ஆயுதம் ரிலேட்டடா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு அப்படின்னா அது அந்த குடும்பத்தையே ஒரு நாட்டுல ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த நாடே பாதிக்கும். ஆனா ஒரு நாடே பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த நாட்டால மத்த நாடுகள் எல்லாமே பாதிக்கப்படும். எனக்கு தெரிஞ்சு இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.